வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் அவங்களோட போனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த போனை கார்த்தி எடுத்திருப்பானோ. அவன் எடுத்தா கண்டிப்பா யாருக்கிட்டையாவது ஆதாரமா காமிச்சு நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ள அந்த போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. ஒருவேளை அவன் கையில சிக்கிறந்தா கண்டிப்பா இன்னொரும் ராமச்சந்திரன் கிட்ட அந்த போனை காமிச்சு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பான். சோ கண்டிப்பா போன் அவன் கிட்ட இல்ல. எப்படி அப்புறம் போனை வெளியானுச்சு? நம்ம தான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோமா? சரி, மறுபடியும் எங்கேயாவது தேடி பார்ப்போம் அப்படின்னு விஜய் மறுபடியும் வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் போனை தேடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவ்வளவு மும்மரமா போனை தேடிக்கிட்டு இருக்கிறத மாறன் பாக்குறாரு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, ஓ தேடிறியா இன்னும், நல்லா தேடு தேடு அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப விஜய் தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் என்ன நினைக்கிறாருன்னா, இவளை இப்படியே விடக்கூடாதே, கொஞ்சம் பதட்டப்படுத்துவோம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன போனை தேடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. விஜய்க்கு இத காதுல விழுந்ததோட என்ன இது, இவன் நம்மளை பார்த்து போனை தேடுறியான்னு கேக்குறான் அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்ப மாறன் டக்குன்னு அவரோட போனை எடுத்து காதுல வச்சுக்கிட்டு, என்னடா என்னடா இப்படி சொல்ற, போனு காணாம போச்சு அப்படின்னு. இங்க பாரு, போனு கண்டிப்பா வீட்டுல தாண்டா எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பாருடா. அதுல எவ்வளவு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா யாருக்கு எதையாவது சிக்கனுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகிரும். இங்க பாருடா, சீக்கிரம் போனை கண்டுபிடிடா அப்படின்ட்டு மாறன் போன்ல பேசுறாரு. இத பார்த்ததோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஓ தேவையில்லாம என்ன நக்கல் பண்றியா, இருக்குடா போனு மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்ட்டு அந்த விஜய் நினைக்கிறாங்க. மாறன் வந்துட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அப்பதான் வள்ளிய பாக்குறாங்க. வள்ளி ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மாறன் இங்க இருந்து வள்ளி கிட்ட போயிட்டு, என்னத்த கஞ்சிய நீயாவே குடிச்சிட்டியா? அப்ப வள்ளி அதிர்ச்சி ஆகி மாறனை பாக்குறாங்க. மாறன் கேக்குறாரு, என்னத்த உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்றதுலயே எனக்கு பெரிய விஷயமாகிறதே. அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னடா சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமத்த வீரா இருக்கல்ல, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளே கொண்டாந்து கொடுக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் கையில கொடுத்து விடுறா? ஏன்னா அவ கொடுத்தா நீ குடிக்க மாட்டியா. இது என்ன இது? அவளே கஞ்சிய செஞ்சு என் கையில கொடுத்து உனக்கு கொடுக்க சொன்னா. நான் வந்து குடுக்கறதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான போன் வந்துச்சு, அதோட எடுத்துக்கிட்டு போயிட்டேன். வந்து பார்த்தா நீ அந்த கஞ்சிய ஃபுல்லா குடிச்சிட்ட. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, என்னடா சொல்ற? வீராதான் கஞ்சி வச்சாளா? மாறன் சொல்றாரு, ஆமா, அப்புறம் அவ இல்லாம வேற யாரு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னத்தோட உனக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு உனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபுல்லா சமைச்சு உனக்காக எடுத்துக்கொண்டாந்து குடுக்குறா. நீ என்ன எப்படி பேசுற? இங்க பாரு, உனக்கே தெரியும்ல வீரா எந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருந்தா அப்படின்னு. தாயும் பிள்ளையுமா எவ்வளவு பாசத்தோட இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் என்னால பஞ்சாயத்து பண்ணவே முடியல. அத்த, உன்னோட கோபத்தை எல்லாம் தயவு செஞ்சு ஓரத்துல தூக்கி வச்சுட்டு இது மாதிரி தயவு செஞ்சு ஒண்ணு சேர்ந்து பேச ஆரம்பிங்க. சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் வேணாம். நீ வேணும்னா பாரு, எனக்கும் வீராவுக்கும் எவ்வளவு சண்டை நடக்குது. அவ என்ன கழுவி ஊத்துவா, நான் அவளை கழுவி ஊத்துவேன். ரெண்டு பேரும் என்ன பஞ்சாயத்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான். ஏன் தே நீ இப்படி பண்ற? இங்க பாரு, உன் பொண்ணு மாதிரி தானே வீரா, அவளை ஏன் தே நீ பேசுற? அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏண்டா அவ என்ன பேசினாலே அத பத்தி நீ யோசிக்க மாட்டியாடா? மாறன் கேக்குறாரு, ஏன் த நீ பேசுனத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாரு, நீ என்னெல்லாம் பேசுன? அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா. மாறன் சொல்றாரு, ஏன் த அதே கோவம் தானே வீராவுக்கு இருக்கும். நீ கொஞ்சமா நஞ்சமா பேசுன, அப்படியே அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்ட. அதோட நீ இன்னைக்கு பண்ண விஷயம் என்ன சாதாரண விஷயமா? நீ பாட்டுக்கு பிருந்தாவை இழுத்து கொண்டு போய் வீட்டு வாசல்ல விட்டுட்டு வந்துட்ட. அவ தங்கச்சி தானே, அவ சின்ன பொண்ணு. வீராவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், அதனாலதான் அவ அப்படி பேசிருக்கா. உன்னை என்னைக்குமே அவ எதிர்த்து பேச மாட்டா, உன்னை எதிர்த்து திட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டா. நீ பாட்டுக்கும் எதோ பண்ணிக்கிட்டு இருக்க, அததான் அவ கண்டிச்சு கேட்டா. இங்க பாரு, எனக்கு என்னமோ உனக்கு ஜுரம் வந்தது. இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு ஜுரம் வந்த மாதிரி தெரியல. நீ தேவையில்லாம அழுதுருப்ப போல, அதான் உனக்கு ஜுரம் வந்திருக்கு.
இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா வா. அப்ப வள்ளி கேக்குறாங்க, இல்ல வேண்டாம். அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, ரொம்ப முடியாம போயிட்டுன்னா என்ன பண்றது? நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கூட்டிட்டு போறேன். வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம். அதான் கஞ்சி குடிச்சிட்டேன்னா எனக்கு சரியாயிரும். அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி சண்டை பஞ்சாயத்து அப்படின்னா என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் அடுத்த தடவை பஞ்சாயத்து பண்ண மாட்டேன், சரியா? இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா மாறன் சொல்றாரு, சரி ரெஸ்ட் எடு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் வள்ளி நினைக்கிறாங்க, இந்த விஜய் கஞ்சி வைக்கல, அப்புறம் அவ கஞ்சி வச்சேன் அப்படின்னு ஏன் போய் சொன்னா? நம்ம கிட்ட இந்த விஜய் ஏதாவது மறைக்கிறாளோ அப்படின்னு வள்ளி யோசிக்கிறாங்க. அப்புறமா வீட்டுல உள்ள டைனிங் டேபிள காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம ராமச்சந்திரன், நம்ம ராகவன் எல்லாருமே சாப்பிடறதுக்கு வந்து உட்காடுறாங்க. அவங்க எல்லாரும் உட்கார்ந்ததோட மாறன் வராரு. அப்ப கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்ததோட, ஐயோ அப்பாவா, நம்ம போயிருவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மாறனும் வந்தவரு திரும்பி போக பார்த்தாரு. நம்ம ராகவன் வந்து, டேய் மாறா, என்னடா சாப்பிட வந்துட்டு திரும்பி போற, வாடா அப்படின்னு சொன்னதோட நம்ம மாறனும் வீராவும் வராங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு திரும்பி போகும் பொழுது நம்ம மாறன் போயிட்டு, டேய் என்னடா சாப்பிட வந்துட்டு நீ பாட்டுக்கு திரும்பி போற, சாப்பிடலாம் வா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இல்லடா அப்பா இருக்காரு, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். அதுக்கு மாறன் சொல்றாரு, டேய் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தெரிய வேண்டியதுதான். நீ வா சாப்பிட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து உட்கார வைக்கிறாரு. கார்த்தியை உட்கார வச்சுட்டு மாறனும் வந்து உட்கார்றாரு. மாறன் உட்கார்ந்ததோட அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன டைனிங் டேபிள் மட்டும்தான் இருக்கு, சாப்பாடு ஒண்ணு இல்லையே, சாப்பாடெல்லாம் எங்க? அதே நேரம் ராமச்சந்திரன் கேக்குறாரு, வள்ளி எங்க? வீரா சொல்றாங்க, மாமா இது மாதிரி அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இப்ப ரூம்ல இருக்காங்க. ராமச்சந்திரன் கேக்குறாரு, உடம்பு முடியலையா? என்கிட்ட வள்ளி சொல்லவே இல்லை. அப்ப வீரா சொல்றாங்க, லைட்டா தான் மாமா உடம்பு சரியில்லை, இப்ப சரியா இருக்கும். இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. மாறன் சொல்றாரு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன், அத்தைதான் வேணான்னு சொன்னுச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. வீரா கஞ்சி வச்சு கொடுத்துட்டா, அதனால அத்தைக்கு நிறம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் கேக்குறாரு, சரி என்ன சமைக்கலையா? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல மாமா, அத்தை அம்மா சமைக்கல, விஜய் தான் சமைச்சா. ராமச்சந்திரனும் சரி ஓகே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம கண்மணியும் வீராவும் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன இது சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாம நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஏன்னா விஜய் சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் ராகவன் இருக்காருல்ல, அவரு சாப்பிடுறாரு. அப்ப மாறன் கேக்குறாரு, டேய் என்னடா இப்படி நீ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற, சுத்தமா சாப்பாடு நல்லாவே இல்லை, என்னடா இப்படி சாப்பிடுற? அதுக்கு ராகவன் கேக்குறாரு, டேய் சாப்பாடு நல்லா தானடா இருக்கு, ஏன்டா நீ இப்படி பேசுற? அதுக்கு மாறன் சொல்றாரு, ஆமா நீதான் எதை ஆக்கி போட்டாலும் சாப்பிடுவியே, சாப்பாடு சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வராங்க. விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு இன்னைக்கு சமைக்கவே இல்லை, சமைச்சது இந்த விஜய் தான். இது கேட்டதோட மாறன் டக்குன்னு, ஓ சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட எல்லாரும் மாறனை பாக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நான் சமைக்கலாம் அப்படின்னு தான் கிச்சனுக்கு வந்தேன், ஆஹ் வள்ளி சித்திக்கு முடியலையே அப்படின்னு. ஆனா இந்த விஜய் வந்துட்டு, இனிமே நீ சமைக்க கூடாது, நான் தான் சமைப்பேன் அப்படின்னு கிச்சனை விட்டு என்னை துரத்தி விட்டுட்டான், அதனாலதான் என்னால சமைக்க முடியல. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கே தெரியும், நான் தான் உரிமையோட தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இந்த மாதிரி பின்வாசல் வழியா வந்தவ இப்ப என்னை கிச்சன் விட்டு துரத்தி அடிச்சிட்டா. அவதான் இந்த வீட்டுல இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கா, ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க மாமா, ஒருவேளை நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன இந்த வீட்டை விட்டு இப்பவே துரத்திருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. உங்களை நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், ஆனா கடைசியில இந்த கார்த்தி மச்சான் பிருந்தா பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் பிருந்தாவை பார்த்து, பிருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையாமா, எதுக்குமா கிச்சன் பக்கமெல்லாம் வந்த, ஏற்கனவே பிரச்சனை அவ்வளவு இருக்கு, ஏமா சொன்னா கேட்க மாட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, அப்படி சொல்லுங்க மாமா, இவ தேவையில்லாம கிச்சனுக்குள்ள போயிட்டு என்னை துரத்தி அடிச்சுட்டு எப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் பிருந்தா கிட்ட, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ கிச்சன் பக்கம் போற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இது கேட்டதோட பிருந்தா இங்க இருந்து வராங்க. வந்துட்டு, மாமா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், நிச்சயம் பண்ற வரைக்கும் இவருதான் ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்,
உங்க எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீங்க எல்லாருமே நான் தான் மருமகளா வரப்போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தீங்க. நான் அப்படி என்ன மாமா தப்பு பண்ணேன்? என் மேல எந்த தப்புமே இல்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். உங்க சொந்தங்கள் கூட சொந்தமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கடைசியில எதுவுமே இல்லாம நிற்கதியா நிக்கிறேனே, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கேக்குறாங்க. இது கேட்டதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ சென்டிமெண்டா பேசி எல்லாரும் மனசையும் கழிச்சிருவாளோ அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் அமைதியா இருக்காரு. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, மாமா கார்த்திகா லவ் பண்ணனே தவிர்த்து மத்தபடி நான் என்ன தப்பு மனமா பண்ணேன்? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை தண்டிக்காதீங்க. இதுக்கு மேலேயும் என்னை வந்துட்டு ஏன் மாமா தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்க பிருந்தா. பிருந்தா கவலையோட பேசுறத பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப நம்ம மாற நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா நீ சமைச்ச சாப்பாடு செம்ம டேஸ்டியா இருக்கு, நீ ஏன் இனி சமைச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப விஜய் நேரா பிருந்தாவை பார்த்து, ஏ பிருந்தா நீ பாட்டுக்கும் நான் கல்யாணம் பண்ண பிறகும் இந்த வீட்டுக்குள்ள நீக்கா வந்துட்டு என்னடி பேசுற? ஓ மேலதான் தப்பு. நீ தான் வந்துட்டு என் மச்சான மைக்கி மறுபடியும் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கோவமாகி விஜய பார்த்து, விஜய் வாய முடு, என்ன பேசுற அப்படிங்கறத தெரிஞ்சு பேசு. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் நேரா ராமச்சந்திரனை பார்த்து, என்ன மாமா நீங்க இவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? நான் தானே மாமா இந்த வீட்டோட மருமக அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா விஜய், நீ தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய விடுற, இதனால பிருந்தாவோட மனசு ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னதோட விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இந்த மனுஷன் திடீர்னு இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்றானே, பிருந்தாவுக்கு சப்போர்ட் பண்றானே அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் பிருந்தா பார்த்து, அம்மாடி சாப்பிட்டியா என்னம்மா? பிருந்தா சொல்றாங்க, இல்ல மாமா. அப்ப ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா பிருந்தாவுக்கு சாப்பாடு கொடு, உட்காருமா பிருந்தா அப்படின்னு சொன்னதோட விஜய்க்கு முன்னாடியே போயிட்டு பிருந்தா கார்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க. இத பார்த்ததோட நம்ம விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா விஜய பார்த்ததோட விஜய் சரியான கோத்துல நின்றுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் பிருந்தாவுக்கு சாப்பாடு வைக்க சொல்ல பிருந்தாவுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ராமச்சந்திரன் பிருந்தாவை பார்த்து, இங்க பாருமா சாப்பிடு, என்ன உண்மையோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதோட பிருந்தாவும் சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வெளியில உள்ள ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பிருந்தா அந்த இடத்துக்கு வராங்க. பிருந்தா நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்திக் நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அப்ப கார்த்தி சொல்றாரு, பிருந்தா நீ சமைச்ச சாப்பாட்டுக்கு கமெண்ட் சொல்லணுமா? இங்க பாரு, நீ சமைச்ச சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, நான் என்னைக்காவது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேனா? உன் கையெல்லாம் சமைச்சா எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட பிருந்தாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்க, சாரி பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, பரவாயில்ல கார்த்திக், ஆனா யாரு என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். ஒரு நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுது, ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை வீட்டை விட்டு போக விடாம தடுக்குது கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, பிருந்தா கவலைப்படாத, அந்த விஜய் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள இருப்பான். கண்டிப்பா அவளோட சுயரூபம் ஒரு நாள் மாறனும் வீராவும் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நிரூபிப்பாங்க. அப்ப அந்த விஜய் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். நீ கவலைப்படாத பிருந்தா, கொஞ்ச நாள் தான் இதெல்லாம். இது கேட்டதோட பிருந்தாவும் சரிங்க கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்திக் கேக்குறாரு, சரி பிருந்தா, என்ன தூக்கி வளர்த்தவங்க என் அத்தை, அவங்களே என்ன கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, நான் அப்படிதான் நடந்திருப்பேன் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிட்டாங்க. ஆனா பிருந்தா, நீ கொஞ்ச நாள் தான் என் கூட பேசின, எப்படி பிருந்தா என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? அப்ப பிருந்தா சொல்றாங்க, கார்த்திக் எனக்கு தெரியும் கார்த்திக், எது உண்மை எது பொய்ன்னு, உங்ககிட்ட பேசினப்ப எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு. கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டீங்க. இது எல்லாமே விஜயோட சூழ்ச்சி தான். விஜய் தான் தேவையில்லாம இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுப்பேன். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தும் பொழுது அவளுக்கு நான் சரியான வர்தியில் அடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, விஜய் பிருந்தா இதே மாதிரி நீ தைரியமா இது, எனக்கு இது போதும் அப்படின்னு. பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வராங்க. விஜய் வந்ததோட கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, பிருந்தாவோட கையை பிடிச்சு, இங்க பாரு பிருந்தா, யார் என்ன சொன்னாலும் சரி உன்னை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ வந்து நடுவுல வர்றதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படின்னு. அப்ப விஜய் அங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க மச்சான், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அதான் சொல்லியிருக்காங்கல்ல நீ இது மாதிரி தனியா பேசக்கூடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்ன?
அப்ப விஜய் கேக்குறாங்க, மச்சான் நீங்க தான் எனக்கு தொட்டு தாலி கட்டி இருக்கீங்க, அப்படி இருக்கையில என்ன இப்படி பேசுறீங்க? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அது ஜஸ்ட் ஒரு கயிறு தான். அது உனக்கு நீயே போட்டுக்கிட்ட ஒரு தூக்கு கயிறு. நான் பிருந்தாவுக்கு கட்டினது மட்டும்தான் தாலி. தேவையில்லாம பேசாம போடி அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி அப்படின்னு. அப்ப விஜய் கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. பிருந்தா இதை பார்த்துட்டு கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, கண்டிப்பா அவ ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வருவா, என்ன பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டுட்டு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப விஜய் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா வீராவை பார்த்து, அக்கா இங்க வாங்க. அப்ப வீரா நேரா விஜய் கிட்ட, இப்ப என்னம்மா? விஜய் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க பிரச்சனை முடியிற வரைக்கும் தனியா பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா உங்க தங்கச்சி கார்த்தி மச்சனை கூட்டிட்டு போயிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியா? இது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, எங்க? அப்ப விஜய் நேரா வீராவை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. வெளியில வந்து பார்த்தா பிருந்தாவும் கார்த்தியும் உட்காந்துருக்காங்க. இத பார்த்ததோட நம்ம வீரா நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா என்ன பிருந்தா அது? அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா உங்க தங்கச்சிய? நீங்க தானே சொன்னீங்க பிரச்சனை முடியிற வரைக்கும் தனியா பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா இவங்க மட்டும் இப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட வீரா நேரா நம்ம பிருந்தாவை பார்த்து, இங்க பாரு பிருந்தா, நான் அப்பவே சொன்னல இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்காத அப்படின்னு. ஏன் பிருந்தா இப்படி பண்ற அப்படின்னு பிருந்தாவை கூப்பிடுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, இவ தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கா. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அப்புறமா பிருந்தாவை பார்த்து வீரா சொல்றாங்க, இப்ப வரப்போறியா இல்லையா? இது கேட்டதோட பிருந்தாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, இங்க பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் என்னால அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டதோட வீரா நேரா விஜயை பார்த்து, இங்க பாரு விஜய், கொஞ்சம் பொறுமையாயிரு உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, நான் பொறுமையா தான் இருக்கேன், உங்க தங்கச்சி தான் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வீரா நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, என் தங்கச்சியை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய செமையா எச்சரிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு வீரா அப்படி பேசுறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வீரா அந்த இடத்துல இருந்து போனதோட விஜய் நினைக்கிறாங்க, இவளுக அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆட்டமா ஆடுறாளுங்க, இவளுக 3 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி பிரிச்சு விடணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளிக்கு வந்துட்டு அந்த விஜய் மேல சந்தேகம் வந்துருச்சு. கஞ்சி கொடுத்தது என்னமோ வீரா, ஆனா தான் கொடுத்தேன் அப்படின்னு விஜய் சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமா வள்ளிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ வள்ளி சீக்கிரம் அந்த விஜயை பத்தி புரிஞ்சுப்பாங்களா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.